மதிக்காத இடத்தில் மண்ணை கூட மிதிக்காதே, பொருந்தாத இடத்தில் பொருந்தி கொள்ள நினைக்காதே, விரும்பாத வீட்டிற்கு விருந்தினராக கூட செல்லாதே. இன்று போல் நாளை இல்லை, முன்பு போல் நாமும் இல்லை, மாறும் காலத்தோடு மாறுவேடம் போட்டுக்கொண்டு மாறிப்போகிறோம். பேசி பயனில்லை எனும்போது மௌனம் சிறந்தது, பேசுவதில் அர்த்தமே இல்லை எனும்போது பிரிவும் சிறந்தது. உங்களை எவரோடு ஒப்பிடாதீர்கள். அவரவர் வழியில் அவரவர் சிறந்தவர். உங்கள் வழியில் நீங்கள்தான் சிறந்தவர். பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. மகிழ்ச்சியானவர்களுடன் சேர்ந்து கொள்ள முயற்சி எடுங்கள். அவர்கள்தான் தங்களின் மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு பரப்புகிறார்கள். சில ரணங்களை மறக்க மனம் ஏதோ ஒன்றை ரசிக்கத்தான் வேண்டும். வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம். அம்மா, மிகவும் உறுதியுடன் இருங்கள். மற்றவர்களின் நடத்தை உங்களின் மன அமைதியை கெடுப்பதற்கு என்றும் அனுமதிக்காதீர்கள். மலையை பார்த்து வியந்து நிற்கும் நீ அந்த மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் என்பதை மறந்துவிடாதே. வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் அதுபோலதான், பார்க்கும் விதத்தில்தான் இருக்கிறது. ஆக சிறந்த அறியாமை யாதெனில், நமக்கு பிடிச்ச மாதிரி நாமே இல்லாத போது நமக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தவங்க இருக்கணும்னு என எதிர்பார்ப்பதே. விட்டு கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்மோட வளர்ச்சி பிடிக்காது, சொந்தக்காரனுக்கு நம்ம வாழறதே பிடிக்காது. உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். சில ரணங்களை மறக்க மனம் ஏதோ ஒன்றை ரசிக்கத்தான் வேண்டும். வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம். அம்மா, மிகவும் உறுதியுடன் இருங்கள். மற்றவர்களின் நடத்தை உங்களின் மன அமைதியை கெடுப்பதற்கு என்றும் அனுமதிக்காதீர்கள். மலையை பார்த்து வியந்து நிற்கும் நீ அந்த மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் என்பதை மறந்துவிடாதே. வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் அதுபோலதான், பார்க்கும் விதத்தில்தான் இருக்கிறது. ஆக சிறந்த அறியாமை யாதெனில், நமக்கு பிடிச்ச மாதிரி நாமே இல்லாத போது நமக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தவங்க இருக்கணும்னு என எதிர்பார்ப்பதே. விட்டு கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்மோட வளர்ச்சி பிடிக்காது, சொந்தக்காரனுக்கு நம்ம வாழறதே பிடிக்காது. உண்மைகள் அனைத்தையும் அறிந்தும் நாம் ஊமையாய் இருப்பதால்தான் இங்கு பல ஊசி பட்டாசுகள் தன்னை வெடிகுண்டாக காட்டிக்கொள்கின்றன. பொய்யான மனிதர்களின் நிழலில் வாழ்வதை விட உண்மையாக இருந்து தனிமையில் வாழ்ந்து மடிவது பிறப்பிற்கே அழகோ அழகு. உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான்.